வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் சுற்றுப்பயணம். இன்று மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் 18 போலீஸ் உயர் அதிகாரிகள் இடமாற்றம். தமிழக அரசு அறிவிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் மோதல். தான் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. 4 நாட்கள் கனமழை பெய்யும். 8 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு. டிஎன்பிஎல் தொடர். கோவையை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது மதுரை அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேட்டூர் அணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை சேலம் மாவட்டத்திற்கு வந்தார். அவருக்கு ஈரோடு, சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு மேட்டூரில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இன்று காலை டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அதற்காக மேட்டூர் அணை பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தண்ணீரை திறந்து வைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு காவிரி ஆற்றில் பூக்களை தூவுகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு சேலத்திற்கு வருகிறார். காலை 11 மணிக்கு சேலம் இரும்பாலை அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார். விழாவில் ரூபாய் 1500 கோடியில் நலத்திட்ட உதவிகள் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை வருகிறார். தமிழகம் முழுவதும் 18 போலீஸ் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழகம் முழுவதும் 18 போலீஸ் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேர் பதவி உயர்வுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கடலோர பாதுகாப்பு குழும டிஐஜியாக பணியாற்றும் ஜெயந்தி சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜியாகவும், தென் சென்னை இணை கமிஷனராக பணியாற்றும் சிபி சக்கரவர்த்தி தமிழ்நாடு காகித ஆலை தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மேற்கு மண்டல இணை கமிஷனராக உள்ள கல்யாண் தெற்கு மண்டல இணை கமிஷனராகவும், விழுப்புரம் சரக டிஐஜியாக உள்ள திசா மிட்டல் சென்னை மேற்கு மண்டல இணை கமிஷனராகவும் மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல நாகஜோதி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய சூப்பரிண்டாகவும், கீதா சென்னை தலைமையக துணை கமிஷனராக பதவியேற்க உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் குறித்து தான் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கிற்கும் சமீப காலமாக மோதல் ஏற்பட்டு வருகிறது. அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக ட்ரம்பிற்கும் எலான் மஸ்கிற்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரைக்கொருவர் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் மோதலில் ஈடுபட்டு வந்தனர். ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள பிக் யூனிட்ஃபுல் பில் எனப்படும் வரி குறைப்பு மசோதாவை மஸ்க் விமர்சித்தார். செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா முட்டாள்தனமானது என்று மஸ்க் தெரிவித்தார். ட்ரம்ப் எலான் மஸ்க் மோதல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்து தான் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கடந்த வாரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்து தனது சில பதிவுகள் அளவு மீறி சென்றுவிட்டதாகவும், அதற்காக தான் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். எலான் மஸ்கின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் அவர் மன்னிப்பு கேட்டது மிகவும் நல்ல விஷயம் என்று தெரிவித்தார். 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து 8 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கும் அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாவட்ட கலெக்டர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவை, நீலகிரியின் கனமழை எச்சரிக்கை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு படையை பொறுத்தவரையில் நீலகிரிக்கு 3 குழுக்களும், கோவைக்கு 2 குழுக்களும் சென்றுள்ளனர். விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினருக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வடகரை கிராமத்தில் தனியார் பட்டாசாலை உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அறையில் பட்டாசு மருந்து தயாரிக்கும் போது உராய்வு காரணமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சவுண்டாம்மாள், கருப்பையா ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். மேலும் படுகாயமடைந்த பேச்சியம்மாள், கணேசன், முருகன், மாரியம்மாள் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கணேசன் உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4 லட்சமும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம், லேசான காயமடைந்தவருக்கு ரூபாய் 50,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். ரயில் பயணத்திற்கான உடனடி டிக்கெட் முன்பதிவிற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலி மூலம் உடனடி டிக்கெட் முன்பதிவு செய்ய பயனரின் மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி உள்ளிடுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளது. கவுண்டர்களில் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் முன்பதிவு செய்யும் போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் எனவும், இது ஜூலை 15 முதல் முழுமையாக அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஏசி பெட்டிகளுக்கான டிக்கெட் முன்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கும் நிலையில் டிக்கெட் முகவர்கள் காலை 10:30 மணிக்கு மட்டுமே தட்கல் டிக்கெட் பெற முடியும் என்றும், ஏசி இல்லாத பெட்டிகளுக்கான தட்கல் முன்பதிவு காலை 11 மணிக்கு தொடங்கும் நிலையில் முகவர்கள் காலை 11:30 மணிக்கே தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக தட்கல் டிக்கெட் முன்பதிவில் போலி பெயர்களில் மோசடிகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளேன். இதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என பிரதமர் மோடி பேசுவது போன்ற போலி ஏஐ வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. கடந்த சில மாதங்களாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போல செயற்கை நுண்ணறிவு திறனான ஏஐ தொழில்நுட்பத்தில் போலி வீடியோக்களை தயாரித்து பதிவேற்றி வருகின்றனர். தற்போது ஒரு திட்டத்தில் முதலீடு செய்யும்படி பிரதமர் மோடி சொல்வது போன்ற வீடியோ உலா வருகிறது. இதை உண்மை என நம்பி பலரும் பணம் கட்டி ஏமாறும் நிலை உள்ளது. பிரதமர் மோடி பேசுவது போல் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த வீடியோவில் நாட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதில் ஒரு முறை 21,000 ரூபாய் முதலீடு செய்தால் அந்த வாரமே உங்கள் வங்கி கணக்கில் 1.6 லட்சம் ரூபாய் வரும் என்றும், இந்த திட்டத்தில் சேர இந்த மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் நபர்களை கண்டறிந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று உலாவரும் வீடியோக்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என அரசு எச்சரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பள்ளி வேனுடன் மாயமான 19 மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. அங்குள்ள கிழக்கு மற்றும் மேற்கு கேம்ப் மாகாணங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சூறை காற்றுடன் கொட்டி வரும் கனமழை காரணமாக அங்குள்ள மின் கம்பங்கள், ராட்சச மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் அப்பகுதியில் இருந்த சுமார் 1 லட்சம் வீடுகள் மின்சார விநியோகம் தடைப்பட்டு இருளில் மூழ்கினர். இந்த நிலையில் கிழக்கு கேம்ப் மாகாணத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த மினி வேன் அப்பகுதியில் கரை புரண்டு வந்த திடீர் வெள்ளம் அடித்து சென்றது. இந்த வேனில் 22 மாணவர்கள் இருந்த நிலையில் 3 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளி வேனுடன் மாயமான 19 மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டிஎன்பிஎல் தொடரில் கோவையை வீழ்த்தி மதுரை முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. டிஎன்பிஎல் தொடரில் முதல் கட்ட லீக் ஆட்டங்கள் கோயம்புத்தூரில் நடந்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் நேற்று நடைபெற்ற 8வது லீக் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ், சியாம் செம் மதுரை பாந்தர்ஸ் அணிகள் மோதினர். டாஸ் வென்ற மதுரை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களம் இறங்கிய கோவை அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. இதையடுத்து 170 ரன்கள் இலக்கை நோக்கி களம் இறங்கிய மதுரை பாந்தர்ஸ் அணி 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 17.5 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்த வெற்றியின் மூலம் மதுரை பாந்தர்ஸ் நடப்பு தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அரபிக்கடலில் தீப்பற்றிய சரக்கு கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் பணி இன்று மாலை தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது.
லைஃபிரியா கொடியுடன் எம்எஸ்சி எல்சா 3 சரக்கு கப்பல் கொச்சி கடற்கரையில் இருந்து 38 கடல் மைல் தொலைவில் மே 25ஆம் தேதி மூழ்கியது. கப்பலில் 640 கண்டெய்னர்கள் இருந்தன. இதில் 13 கண்டெய்னர்களில் ஆபத்தான பொருட்களும் 12 கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பரேட்டும் இருந்தனர். இவற்றில் சுமார் 100 கண்டெய்னர்களில் கடலில் மிதந்து ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம், எர்ணாகுளம், தமிழ்நாடு, கன்னியாகுமரி கடற்கரைகளில் கரை ஒதுங்கினர். இவற்றில் பிளாஸ்டிக் துகள்கள், பாலித்தீன், கால்சியம் கார்பரேட் உள்ளிட்ட ஆபத்தான பொருட்கள் இருந்தன. இந்த நிலையில் அரபிக்கடலில் தீப்பற்றிய சரக்கு கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் பணி இன்று மாலை தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி வெள்ளப்பட்டி அருகே கடத்தப்பட்ட 40 மூட்டை ரேசன் அரிசி மற்றும் கடத்திய வாகனத்தையும் கடலோர காவல் நிலைய காவல்துறையினர் பறிமுதல் செய்து வாகன ஓட்டுநரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு நியாய விலை கடை மூலம் வழங்க வேண்டிய ரேசன் அரிசி மூட்டைகள் முறையாக வழங்கப்படாமல் கேரளாவிற்கு கடத்தப்படும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி தருவைக்குளம் கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் பேச்சிமுத்து தலைமையிலான காவல்துறையினர் வெள்ளப்பட்டி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு சக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் 1800 கிலோ ரேசன் அரிசி கடத்தி செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கடத்தப்பட்ட 40 மூட்டை ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம் ஆகியவற்றையும் கடலோர காவல் நிலைய காவல்துறையினர் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் செல்வகுமார் என்பவரை கைது செய்து குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து செல்வகுமாரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடிவீஸ்வரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை வைத்திருந்த வழக்கறிஞரை கோட்டார காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்திவேல் என்பவர் விற்பனைக்காக வைத்திருந்த 12 கிராம் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளையும் 42 மில்லிகிராம் எல்எஸ்டி ஸ்டாம்பையும் கடத்தலுக்கு பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தையும் கோட்டார காவல் நிலைய காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் வழக்கறிஞர் சக்திவேலை கைது செய்தனர். இதற்கிடையே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சீனிவாசபுரத்தில் பெற்றோர் கண்டித்ததால் மனமுடைந்த 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்கடை அடுத்த பரணிபுதூர் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பூந்தமல்லியில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது மகள் ரேணுகா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் நேற்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் இவரது தாய் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் ரேணுகா தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அலறி துடித்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து ரேணுகாவை மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரேணுகா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மாங்காடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த ரேணுகா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ரேணுகா கடந்த சில தினங்களாக பள்ளிக்கு சரியாக வரவில்லை என ஆசிரியர்கள் பெற்றோரிடம் கூறியதால் பெற்றோர் ரேணுகாவை கண்டித்தனர். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ரேணுகா தற்கொலை செய்து கொண்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. ராமநாதபுரத்தில் 654 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 53 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்துறையின் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைத்தார். இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி GS மகாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜித்தித் சிங் காலோச் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் 654 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 53 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நகரமன்ற தலைவர் கார்மேகம், மகளிர் திட்டத்துறை உதவி திட்ட அலுவலர்கள் வீரராகவன், தங்கப்பாண்டி, அழகப்பன்,
சத்யா, செல்வகுமார், மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் ராஜலட்சுமி, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை அருகே திருமணமான 4 நாட்களில் மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தேவனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தீபிகா என்பவருக்கு கோவை கீரநத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல்லில் திருமணம் நடைபெற்றது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் கோவையில் உள்ள மணமகனின் இல்லத்திற்கு தம்பதியினர் வந்தனர். திருமணம் முடிந்த நாள் முதல் மணப்பெண் மணமகனிடம் நெருக்கம் காட்டாமல் விலகிச் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த மணமகன் சரவணன் இதுகுறித்து மணப்பெண்ணின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த தீபிகா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கிடையே திண்டுக்கல்லில் இருந்து சொந்த ஊர் திரும்பி வந்த சரவணின் பெற்றோர்கள் மருமகள் தூக்கிட்டு கொண்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு மணப்பெண்ணின் வீட்டிற்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில்பாளையம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமான 4 நாட்களில் மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வேலூரில் ஜிம் உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் கொணவட்டத்தைச் சேர்ந்த ரசாக் என்பவர் அதே பகுதியில் நவீன உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வேலூரின் பிரபல ரவுடி வசூல்ராஜா மற்றும் கார்னாம்பட்டியைச் சேர்ந்த டிரைவர் வெங்கடேசன், கொணவட்டம் மதினா நகரைச் சேர்ந்த முனீஷ், வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஆசிப், காட்பாடி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மஞ்சுநாதன் ஆகிய 5 பேர் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வரும் ரசாக்கிடம் நீ ஜிம் நடத்த வேண்டும் என்றால் தங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் மாமூல் தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் ரசாக் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் 5 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வரும் ரசாக்கிடம் ரூபாய் 2 லட்சம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கீழக்குயில்குடி தட்டானூரில் அமைந்துள்ள பொன்மகா முனியாண்டி திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் கிடா வெட்டி 5000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து அளித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா கீழக்குயில்குடி அருகே உள்ள தட்டானூரில் அமைந்துள்ள பொன்மகா முனியாண்டி திருக்கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பின்னர் கிடா வெட்டி விருந்து வைப்பதாக வேண்டிக் கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய பின் திருவிழா சமயங்களில் கிடா வெட்டி பக்தர்களுக்கு விருந்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்களை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வெட்டி 5000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து அளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொன் மகா முனீஸ்வரர் கோவில் பூசாரி சீட்டு என்ற கண்ணன் மற்றும் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் திருப்பரங்குன்றம், தனக்கன்குளம், கீழக்குயில்குடி, விளாச்சேரி, வடிவேல்கரை, நாகமலை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து கறிவிருந்தில் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகித்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 18வது வார்டுகளை உள்ளடக்கியுள்ள உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக வெங்கச்சேரி, செய்யாற்றில் 4 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளனர். இதிலிருந்து நிலத்தடி குழாய் பதியப்பட்டு உத்தரமேரூரில் உள்ள 7 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தண்ணீர் ஏற்றி குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் குடிநீர் பராமரிப்பு உள்ளிட்ட பழுது நீக்கும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகிக்க முடியவில்லை எனவும், காலி பணியிடங்களை நிரப்ப கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கூறியும் பேரூராட்சிகள் இயக்குநர் கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து துறை சார்ந்த அலுவலர்கள் துரித நடவடிக்கை எடுத்து பேரூராட்சி பகுதிகளில் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகித்திட வேண்டும் என உத்தரமேரூர் பேரூராட்சி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரமேரூர் பேரூராட்சி 18 வார்டுகளை கொண்ட ஒரு பேரூராட்சி. இந்த 18 வார்டுகளுக்கும் குடிநீர் பிரச்சனையை போக்குறதுக்காக வெங்கச்சேரி ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கிறோம். ஆனால்
இந்த மழை காலத்தில் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நமக்கு தண்ணி பஞ்சம் இன்னமும் நீங்கி இருக்குது. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியே இந்த நிர்வாகத்தால், பேரூராட்சி நிர்வாகத்தால் கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அந்த வழித்தடங்களில் தண்ணி டேமேஜ் ஆகி வெளியே ஓட்டையாகி போயின்னு இருக்குது. அந்த போகிற தண்ணியை இவங்களால சரியாக தடுக்க முடியல, அதை நிறுத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான ஆட்கள் அங்கே இல்லை. போதுமான அளவுக்கு பேரூராட்சி நிர்வாகத்தில் ஆட்கள் பற்றாக்குறையினால மக்கள் குடிக்கிற தண்ணியில் அடுக்கு தண்ணிலாம் கலந்து கூட அவர்கள் குடிப்பதற்கு சுகாதாரக்கேடை உருவாக்குற நிலை இங்கே இருக்குது. இது சம்மந்தமாக இந்த பேரூராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் போய் ஈஓ கிட்ட கேட்டால் தண்ணி எங்கே போகுது, எங்கே லீக் ஆகுது, சொல்லுங்களேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி எங்கே லீக் ஆகுதுன்ற கூட தெரியாத அளவிற்கு ஒரு பேரூராட்சி செயலாளர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால் இந்த மக்களுடைய தேவை மிகவும் பூர்த்தி அடையாமல் இருக்குது. இதுக்கு ஒரே காரணம், நிர்வாகத்தில் சரியான ஆட்கள் இல்லை, வேலை தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. வேலை தெரிஞ்ச ஆட்களும் சரியாக வேலை வாங்குறதுக்கு உண்டான நிர்வாக அமைப்பு அங்கே சரியாக இல்லை. அதனால் இந்த குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு தேவை என்ன, குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, குப்பை வார பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையை பேரூராட்சியில் தீர்த்தாலுமே மக்களுக்கு போதுமான சுகாதாரத்தை கொண்டு சேர்க்க முடியும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 2 நாள் சுற்றுப்பயணம். இன்று மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் 18 போலீஸ் உயர் அதிகாரிகள் இடமாற்றம். தமிழக அரசு அறிவிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் மோதல். தான் தெரிவித்த கருத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. 4 நாட்கள் கனமழை பெய்யும். 8 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு. TNPL தொடர். கோவையை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது மதுரை அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.